Let us discuss NEET gaseous state. First question, which of the following is correct value for R in SI unit? In SI unit, 8.314 joule per Kelvin per mole. It is in SI system. In CGS system, 8.314 into 10 power 7 erg per Kelvin per mole in CGS system. Okay. Next question. Here, density of an ideal gas is proportional to. Now we will take ideal gas equation. PV is equal to nRT. So P is equal to N is called mass by gram molecular mass. Mass by gram molecular mass. This volume we will take RT. So P equal to mass by volume is called density RT by gram molecular mass. R is constant. Gram molecular mass of an ideal gas is constant. Temperature is particular temperature is given. So all the terms are constant. Therefore, P is proportional to D. Therefore, density of an ideal gas is proportional to எதுக்கு சொல்லலாம் pressure of ideal gas ன்ட்டு சொல்லலாம். Density of ideal gas எதுக்கு proportionalா இருக்குதுனாக்கா pressure of ideal gas க்கு proportionalா இருக்குதுன்ட்டு சொல்றோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் கண்டெய்னர். சார் இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ஓப்பன் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். இதை 27 டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கிறோம். இதை 27 டிகிரி செல்சியஸில் எடுத்துனுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கண்டெய்னரில் என்ன இருக்குதுன்னா கேஸ் இருக்கும், ஏர் இருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு ஏர் இருக்குன்னாக்கா சப்போஸ் N1 மோல்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். N1 மோல்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெஷர் ஆஃப் ஏர் இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது வந்து ஓப்பன் வெசலா இருக்கிறதுனால இந்த வெசல்ல இருக்கக்கூடிய ஏரினுடைய ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் எப்படி இருக்குதுன்னா ஈக்குவலா இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ இது என்ன பண்றோம்னா ஹீட் பண்றோம். இதை இந்த ஏரை என்ன பண்றோம்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணி எந்த டெம்பரேச்சருக்கு எடுத்துன்னு போறோம்னா 127 டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஏரை வந்து எந்த டெம்பரேச்சருக்கு எடுத்துன்னு போறோம்னா 127 டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போயிருக்கோம். ஓகே, 127 டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போயிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அதனால கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏர் மாலிகுல்ஸ் ரைஸ் ஆகுது. அப்போ மாலிகுல்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் ரைஸ் ஆகுது. மாலிகுல்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் ரைஸ் ஆகும்போது கொஞ்சம் ஏர் மாலிகுல்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடும். அப்போ வந்து எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஏர் மாலிகுல்ஸ் எஸ்கேப்ஸ். இவ்வளவு மாலிகுல்ஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ இங்க எவ்வளவு இருக்குன்னா சப்போஸ் N2 மோல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். N2 மோல்ஸ் ஆஃப் ஏர் வந்து இருக்குது. N2 மோல்ஸ் ஆஃப் ஏர் வந்து இருக்குதுன்ட்டு சொல்லலாம். ஓகேவா? இங்க இப்போ இந்த ப்ராசஸ்ல ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா pressure of air வந்து ரிமைன் சேமா இருக்கும். ஏன்னா இது ஓப்பன் வெசல். ஓப்பன் வெசல்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்னவோ அதுதான் இந்த ஏர்லயும் இந்த வெசல்ல இருக்கக்கூடிய ஏர்னுடைய ப்ரெஷரும் இருக்கும். அடுத்து வந்து இது ஓப்பன் வெசலா இருக்கனால இந்த வால்யூம் ஆஃப் வெசலும் எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எது மாறுதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறுது. இங்க வெசல்ல வந்து N1 மோல்ஸ் இருக்குது. இதை ஹீட் பண்ண என்ன ஆகும்? டெம்பரேச்சரை ரைஸ் பண்றோம். அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் ரைஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் ரைஸ் ஆகுது. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகுல்ஸ் ரைஸ் ஆகுது. அப்போ கொஞ்சம் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்? வெளியே போயிடும், எஸ்கேப் ஆயிடும். அதனால எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஏர் எஸ்கேப்னு சொல்லலாம். அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்குதுன்னா N2 மோல்ஸ் ஆஃப் ஏர் வந்து ரிமைனிங் இருக்குதுன்ட்டு சொல்லலாம். இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? PV is equal to nRT. ஸோ PV is equal to nRT இங்க எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1 சொல்லுங்க, டெம்பரேச்சர் T1 சொல்லுங்க. இங்க PV is equal to nRT எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் N2, டெம்பரேச்சர் T2. இங்க பிரஷரும் சேம். இங்க வால்யூம் சேம். இங்க யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டும் இங்க யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சேம். அப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் ரிலேட் பண்ண என்ன சொல்லலாம்னா N1 T1 is equal to N2 T2 சொல்லலாம். அப்போ வந்து N1 வேல்யூ எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் T1 எவ்வளோன்னா 27 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வினா மாத்துங்க. அப்படின்னா 273 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 300 கெல்வின் வரும். அடுத்து வந்து N2 டெம்பரேச்சர் T2 எவ்வளோன்னா 127 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வினா மாத்துங்க. கெல்வினா மாத்தினா எவ்வளோ வருதுன்னா 400 கெல்வின் வருது. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் அமௌண்ட் ஆஃப் கேஸ் ரிமைனிங் இன் த கண்டெய்னர். இப்போ எவ்வளவு ரிமைனிங் இருக்குது? N2 ரிமைனிங் இருக்குது. எவ்வளவு இனிஷியலா எடுத்துக்கணும்? N1 எடுத்துக்கணும். அப்போ
இது N2 என்றது ரிமைனிங் மோல்ஸ், N1 என்றது இனிஷியல் மோல்ஸ். அப்போ ரிமைனிங் மோல்ஸை இனிஷியல் மோல்ஸால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் ரிமைனிங் மோல்ஸ் ஆஃப் கேஸ் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றேன்னாக்கா N2 by N1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா 300 by 400. 300 by 400 அப்படின்னா 3/4 நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்படின்னா இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் ரிமைனிங் கேஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸ் ரிமைனிங்னா 3/4 சொல்லலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேஸ் ஆக்குபைஸ் 20 லிட்டர் ஆஃப் வால்யூம் அண்டர் STP. What will be its volume if the pressure is increased to 4 times? Pressure வந்து 4 times increase ஆகும். Keeping the temperature constant. இப்போ வால்யூம் எப்படி இருக்கும்ட்டு கேட்குறாங்க. சரி, இப்போ வால்யூமை கேட்குறாங்க. அதாவது டெம்பரேச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குதுன்னா எஸ்டிபி கண்டிஷன்ல இருக்குது. ப்ரெஷர் எவ்வளவுன்னா 1 atmosphere. எஸ்டிபினா ப்ரெஷர் 1 atmosphere. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, அதை பத்தி கண்டுக்க தேவையில்ல. வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்கன்னா 20 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரெஷர் என்ன பண்றாங்கன்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா 4 atmosphere ஆயிடும் ப்ரெஷர். இங்க வால்யூம் எவ்வளவு அன்ட்டு கேட்கறாங்க. வால்யூம் எவ்வளவுன்ட்டு கேட்கறாங்க. டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். அவங்க நம்பர் ஆஃப் மோல்ஸை பத்தி சொல்லலைன்னா கூட நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா இது வந்து பாயில்ஸ் லா தானே. பாயில்ஸ்ல என்ன சொல்லுது? P1 V1 is equal to P2 V2 சொல்லுது. அப்போ P1 எவ்வளவு? 1 atmosphere. V1 எவ்வளவு? 20 liters. P2 எவ்வளவு? 4 atmosphere. V2 எவ்வளவு கண்டுபிடிக்கணும். V2 கண்டுபிடிக்கணும். அப்போ V2 எவ்வளவு வருது? 5 atmosphere, 5 liters வருது. ஓகே, V2 எவ்வளவு சொல்லலாம்? 5 liters என்று சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இப்போ இங்க V2 எவ்வளவு வருதுன்னா ஃபைனல் வால்யூம் எவ்வளோன்னா 5 liters என்று சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க டென்சிட்டி ஆஃப் CO அண்ட் N2 எவ்வளவு ரேஷியோன்னா 1:2. சரி, டென்சிட்டி ஆஃப் CO பை டென்சிட்டி ஆஃப் N2 எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1:2 சொல்லியிருக்காங்க. And their temperatures are in the ratio 2:1. Temperatures na temperature of CO by temperature of N2 எவ்வளவுனா 2:1 சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ப்ரெஷர் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் CO பை ப்ரெஷர் ஆஃப் N2 எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ டென்சிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? P is equal to dRT by gram molecular mass. கரெக்டா? இப்போ கார்பன் மோனாக்சைடுக்கு எடுத்துக்கலாம். கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ஆஃப் CO, density of CO or temperature of CO by gram molecular mass of CO. இது கார்பன் மோனாக்சைடு. இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா இப்போ நைட்ரஜனுக்கு எழுதலாம். pressure of N2, density of N2 or temperature of N2 by gram molecular mass of N2. கரெக்டா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? pressure of CO by pressure of N2 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரிமைனிங்கை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். density of CO by density of N2 எவ்வளவு? 1/2. சரி, R வந்து கேன்சல் ஆயிடுது. டெம்பரேச்சர் ஆஃப் CO by temperature of N2 எவ்வளவு? 2:1. டெம்பரேச்சர் ஆஃப் CO by temperature of N2 2:1. இப்போ இந்த கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் N2 எவ்வளவுன்னா 28. அந்த 28 எப்படி மேலே எழுதிக்கலாம். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO எவ்வளவுன்னா கார்பன் வந்து 12, ஆக்சிஜன் வந்து 16. அப்போ வந்து கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO எவ்வளவுன்னா 28. இப்போ என்ன வரும்னாக்கா ரேஷியோ என்ன வருதுனாக்கா 1:1 வருது. ரேஷியோ வந்து 1:1 வருதுன்ட்டு சொல்றோம். சரி, அப்போ ரேஷியோ என்ன வருதுனாக்கா 1:1. ஓகே, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். The total pressure exerted by a number of non-reacting gases is equal to sum of partial pressures of gases under similar conditions. That is called Dalton's law. Okay, so Dalton's law தான் என்ன சொல்லுதுன்னா pressure of mixture is equal to sum of the partial pressures என்று சொல்லுது. எந்த கேசஸ்க்குன்னா நான் ரியாக்டிவ் கேசஸ்க்கு சொல்லுது. ஓகே, சரி, அடுத்து a cylinder was filled. இப்போ இந்த சிலிண்டர்ல என்ன எடுத்துக்கிறோம்னா மிக்சர் எடுத்துக்கிறோம். இந்த மிக்சர்ல என்ன இருக்குதுன்னாக்கா கார்பன் மோனாக்சைடு இருக்குது, அப்புறமா N2 இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. N2வும் COவும் ஈக்குவல் மாஸ்ல எடுத்துக்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் தேர் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ், பார்ஷியல் ப்ரெஷரை கேட்குறாங்க. சரியா? இப்போ பார்ஷியல் ப்ரெஷரை இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, பார்ஷியல் ப்ரெஷர் இந்த சிலிண்டர் ஆர் பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அன்ட்டு கேட்குறாங்க. எந்த ரேஷியோவில் இருக்கும்ன்ட்டு கேட்குறாங்க. சரி, இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2 கண்டுபிடிக்கணும். That is equal to partial pressure of CO என்னன்னு சொல்லலாம் மோல் fraction of CO into total pressure
பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2 என்ன சொல்லணும்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் N2 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். டோட்டல் ப்ரெஷர் கேன்சல் ஆயிடுது. ஓகே, அப்போ என்ன இருக்குதுன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CO என்னன்னு சொல்லணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் N2 என்னன்னு சொல்லணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO என்னன்னு சொல்லணும்னா மாஸ் ஆஃப் CO பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் C1 சொல்லலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 என்னன்னு சொல்லணும்னா மாஸ் ஆஃப் N2 பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் N2 சொல்லலாம். சரி, மாஸ் ஆஃப் CO எவ்வளவுனாக்கா மாஸ் ஆஃப் CO மாஸ் ஆஃப் N2 சேம்னு சொல்லிட்டாங்க. அதனால இது x இது xன்னு எடுத்துக்கலாம். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO எவ்வளவுன்னா 28, கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் N2 எவ்வளவுன்னா 28. அப்போ என்ன ரேஷியோ வருதுன்னா 1:1 வருது. சரி, ஸோ இங்க ரேஷியோ என்ன வருதுன்னா 1:1 வருதுன்ட்டு சொல்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெசல்ல என்னென்ன இருக்குதுன்னா 0.5 மோல் ஆஃப் ஈச் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, 0.5 மோல் ஆஃப் ஹைட்ரஜன், 0.5 மோல் ஆஃப் மீத்தேன் இருக்குது. எல்லா இந்த 3 கேஸஸும் எப்படி இருக்குன்னா சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸா இருக்குது. இட்ஸ் அவுட்லெட் வாஸ் மேட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் ஆஃப்டர் சம் டைம். சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த வெசலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரி, இப்போ தஸ் ஆர்டர் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் வில் பி. இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆர்டர் எப்படி இருக்கும்ன்ட்டு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெசல் எடுத்துக்கிறாங்க. இந்த வெசல்ல என்ன பண்றாங்கன்னாக்கா இதுல இந்த வெசல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் மாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ இங்க என்ன பண்ணலாங்கனாக்கா SO2 எடுத்துக்கிறாங்க. SO2 H2 CH4 எடுத்துக்கிறாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்குன்னா சேமா இருக்குது. இதை ஓப்பன் பண்றாங்க. இதை கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுன்னா கொஞ்சம் கேஸ் லீக் ஆயிருக்கும். சரி, இப்போ கேஸ் லீக் ஆன பின்னாடி இங்க என்னென்ன இருக்குன்னாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், மீத்தேன் இருக்கும். எப்படி இருக்கும்? சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருக்குமா, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருக்குமானா கண்டிப்பா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருக்கும். ஏன்னாக்கா டிஃப்யூஷனுக்கு போறது வந்து எப்படி இருக்குன்னா அதனுடைய கிராம் மாலிகுலர் மாஸை பொறுத்து இருக்கும். கிராம் மாலிகுலர் மாஸ் வேரி ஆச்சுனாக்கா ரேட் ஆஃப் டிஃப்யூஷனும் வேரி ஆகும். ஏன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலிகுலர் மாஸ். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிஃப்யூஸ்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னாக்கா கம்மியான மாலிகுலர் மாஸ் வந்து அதிகமாக டிஃப்யூஸ் ஆயிருக்கும். கம்மியான மாலிகுலர் மாஸ்னாக்கா கம்மியான மாலிகுலர் மாஸ் H2க்கு, இதை விட கொஞ்சம் அதிகம் யாருக்குன்னா CH4க்கு, இதை விட அதிகம் யாருக்குன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிஃப்யூஸ்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதிகமாக டிஃப்யூஸ் ஆகும் CH4 விட, CH4 அதிகமாக டிஃப்யூஸ் ஆகும் சல்ஃபர் டை ஆக்சைடு விட. அப்போ வந்து டிஃப்யூஷனுக்கு அப்புறம் ரிமைனிங் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஹைட்ரஜனுக்கு கம்மியாக இருக்கும், CH4க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், SO2க்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் அதிகமாக டிஃப்யூஸ் ஆகுறதுனால அதிகமாக வெளியே போயிடுச்சு. அப்போ கம்மியாக இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும், CH4 கொஞ்சம் அதிகமாக இருக்கும், SO2 இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ ரிமைனிங் மோல்ஸ் எப்படி இருக்குதுன்னா அப்போ அது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து இருக்கும். ஹைட்ரஜனுடைய மோல்ஸ் கம்மியாக இருக்கனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். CH4க்கு மோல்ஸ் அதிகமாக இருக்கனால அதுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு மோல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அதுக்கு ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அன்ட்டு சொல்கிறோம். சரி, அப்போ வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO2க்கு தான் அதிகம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO2 இஸ் கிரேட்டர் தென் CH4 இஸ் கிரேட்டர் தென் H2 அப்படி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் எ கேஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு சொல்றோம். இப்போ வந்து சிமிலர் கண்டிஷன்ஸா இருக்கும்போது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எப்படி இருக்குன்னாக்கா rate of diffusion is inversely proportional to square root of molecular mass or 1 by square root of vapor density or 1 by square root of molar density இப்படி இருக்கும். சரியா? molar density இப்படி இருக்கும். டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது rate of diffusion is directly proportional to pressure, area of cross section of hole, 1 by molecular mass square root 1 by square root of temperature இப்படி இருக்கும். ஓகேவா? மாலிகுலர் மாஸ் வந்து டினாமினேட்டர்ல இருக்கும் ஸ்கொயர் ரூட்ல, டெம்பரேச்சரும் டினாமினேட்டர்ல இருக்கும் ஸ்கொயர் ரூட்ல. இப்போ வந்து மாலிகுலர் மாஸ் என்ற இடத்துல வேப்பர் டென்சிட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன சொல்லலாம்? P by square root of D சொல்லலாமா இந்த கொஸ்டினுக்கு? ஓகே, ஸோ P by square root of D சொல்லலாம்.
அதாவது இந்த ஏவை வந்து சேமா வச்சுக்கலாம், டெம்பரேச்சரும் சேமா வச்சுக்கலாம். அப்போ ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். அந்த மாலிகுலர் மாஸ் என்ற இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா மோலார் டென்சிட்டியும் எடுத்துக்கலாம். அதனால இப்படி சொல்றாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். The relative rates of diffusion of a gas as compared to oxygen. இப்போ இந்த கேஸ்க்கு மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சிஜன் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா R1 by R2 is equal to square root of M2 by M1 எடுத்துக்கலாம். மற்ற கண்டிஷன் எல்லாம் சேமா இருக்கிறத வச்சுக்கணும். இப்போ வந்து இது வந்து அன்னோன் கேஸ், இது அன்னோன் கேஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த கேஸை வந்து O2ன்னு எடுத்துக்கலாம். இந்த கேஸை O2ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சிஜன் கேஸ், இது வந்து அன்னோன் கேஸ். ஓகேவா? அப்போ ஆக்சிஜன் கேஸ்க்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளோன்ட்டு உங்களுக்கு தெரியும். அட்டாமிக் மாஸ் ஆக்சிஜனுக்கு 16, 2 32ன்னு எடுத்துக்கலாம். இந்த அன்னோன் கேஸ்க்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. 128 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வருதுனாக்கா இதை வந்து கேன்சல் பண்ணாக்கா நமக்கு என்ன வரும்ன்ட்டு பாருங்க. சரி, இப்போ என்ன வருதுனாக்கா இதை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும், ஸ்கொயர் ரூட்டில் எடுத்தால் 1/2 வரும். ஓகே, ஸோ வருது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். Which pair of gaseous species diffuse through a small jet with the same rate of diffusion at the same pressure and temperature? அப்போ rate of diffusion சேமா இருக்கணும்னா மாலிகுலர் மாஸ் சேமா இருக்கணும். ஏன்னா ப்ரெஷர் டெம்பரேச்சர் சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாலிகுலர் மாஸ் சேமா இருக்கணும். இங்க நைட்ரஜனுக்கு 14 அட்டாமிக் மாஸ், ஆக்சிஜனுக்கு 16 ஆட் பண்ணா 28 வரும், கார்பன் மோனாக்சைடுக்கும் 28 வரும். ஓகேவா? சரி, அப்போ என்ன சொல்லலாம்னாக்கா இங்க சேம் மாலிகுலர் மாஸ் இருக்குது. இங்க அதாவது நைட்ரஜனுக்கு இங்க வந்து இதுக்கு ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் மாஸ் சேமா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, அதே மாதிரி மாலிகுலர் மாஸ் சேமா இருக்கிற இடம் பார்த்துலாம். இதுக்கு வந்து 14, இதுக்கு வந்து 16. இதுக்கு 14, இதுக்கு 16னா எவ்வளோ ஆச்சு? 30 ஆச்சுல்ல. இந்த இதுக்கு தான் 28. அப்போ டிஃப்ரெண்டா இருக்குது. இதுக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட். இதுக்கு வந்து 30 வருது, கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 வருது, கார்பன் டை ஆக்சைடு 44 வருது, அமோனியாக்கு 17 வருது, பாஸ்பைனுக்கு எவ்வளோ வரும்? இதுக்கு வந்து 14, இதுக்கு வந்து எவ்வளோனாக்கா 30, மாஸ் வந்து 30, அப்படின்னா 33 எடுத்துக்கலாம். இங்கே வந்து 14, இதுக்கு வந்து எவ்வளோன்னா 16, அப்போ எவ்வளோ வருதுன்னா 30 வருது. இங்கே கார்பனுக்கு 2 கார்பன்ஸ்னா 24, ஹைட்ரஜன் 6, 30 வருது. அப்போ ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் மாஸ் சேமா இருக்கிறதுனால இதுதான் சொல்ல வரும். ஓகே, ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் மாஸ் சேமா இருக்குது. N1 மாலிகுலர் மாஸும் CTH6 மாலிகுலர் மாஸும் சேமா இருக்கிறதுனால இந்த 2 கேஸஸும் சேம் ரேட் ஆஃப் டிஃப்யூஸ், சேம் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரேட்ல டிஃப்யூஸ் ஆகுதுன்ட்டு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இங்க வந்து பேர்ஸ் ஆஃப் கேசஸ் கொடுத்துருக்காங்க, இங்க கேசஸை கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் ரேட்ஸ் ஆஃப் எஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் அப்படின்னா மாலிகுலர் மாஸை வச்சு எஃப்யூஷனா சொல்லணும். கார்பன் டை ஆக்சைடுக்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளோன்னா 44, வாட்டருக்கு எவ்வளோன்னா 18, N2க்கு எவ்வளோன்னா 28, ஏன்னா 2 × 14 28, கார்பன் மோனாக்சைடுக்கு பார்த்தீங்கன்னா 28, ஏன்னா 12 + 16 28, ஓசோனுக்கு பார்த்தீங்கன்னா 16 × 3 48. ஓகே, மாலிகுலர் மாஸ் இப்படி இருக்குதுங்க. மாலிகுலர் மாஸ் அதிகமாக இருந்தால் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் கம்மியாக இருக்குங்க. அப்போ இதுக்கு மாலிகுலர் மாஸ் இதுக்கு தான் ஹையஸ்ட், அப்போ இதுக்கு தான் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் கம்மியாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கம்மியாக கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து யாருக்குனாக்கா இந்த நைட்ரஜனுக்கும் கார்பன் மோனாக்சைடுக்கும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து வந்து வாட்டருக்கு தான் லீஸ்ட் மாலிகுலர் மாஸ், அப்போ அதுக்கு தான் லீஸ்ட் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இருக்கும். சரி, அப்போ என்ன சொல்றேன்னா இது போல சொல்றோம். அப்போ யாருக்கு ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் கம்மியாக இருக்குதுன்னா லீஸ்ட்னு சொன்னீங்கன்னா ஓசோனுக்கு ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் லீஸ்டா இருக்கும், மாலிகுலர் மாஸ் ஹையஸ்டா இருக்குது. வாட்டர் வேப்பருக்கு ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஹையஸ்டா இருக்குது, ஏன்னா மாலிகுலர் மாஸ் லீஸ்டா இருக்குது. அதனால 4th ஆப்ஷன் சொல்றாங்க. ஓகே, லெட் அஸ் கம்ப்ளீட்.